ஹலோ ஆல் வெல்கம் டு ஸ்ரீ சாரி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, பாக்ஸ் ஸ்டாண்டில் எப்படி ஈஸியாக கிளிப்பை ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு பாக்ஸ் ஸ்டாண்ட் நீங்கள் வாங்குறீங்கன்னா மேக்ஸிமம் 3 பாக்ஸ் போதும். ஏன்னா 3 பாக்ஸ் வந்து ஸ்லீவுக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ 3 பாக்ஸ் கிளிப் இருந்தால் போதும். நான் 2 பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். 2 பாக்ஸில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நெக்கை அட்டாச் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன், நாளைக்கு வந்து ஸ்லீவ் எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கை மார்க்கிங் முடிச்சுட்டு ஃப்ரேமில் மேலே போட்டுக்கோங்க. அந்த பாக்ஸ் ஸ்டாண்டு மேலே போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடு நீங்கள் 7 கிளிப் போடலாம், பக்கத்தில் இல்லை 8 கிளிப் போடலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு அங்கே இழுக்காமல் நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு கம்பி மேலே போட்டுருங்க. நீல வாக்கில் தான் ஃபஸ்ட்டு போடணும். நீல வாக்கில் போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் அப்படியே இன்னொரு நீளம் இருக்கும் இல்லைங்களா கம்பி, அதுக்கு ஆப்போசிட்டில் எங்கே கம்பி போட்டிருக்குமோ, அதாவது கிளிப்பை எங்கே மாட்டிருக்கீங்களோ சேம் அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக நீங்கள் அதே கிளிப்பை மாட்டிட்டு வரணும். நல்லா டைட் பண்ணி ஃபேப்ரிக் நல்லா கீழே இழுத்து பிடிச்சி நீங்கள் மாட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம்லேயே ஃபிட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் சின்ன கம்பி இருக்கும் இல்லையா அகலம், அந்த சைடுமே வந்துட்டு நீங்கள் 5 கிளிப் மட்டும் மாட்டினீங்க போதும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா இழுத்து ஃபேப்ரிக்கை மாட்டுங்க. நீங்கள் ஒன் டைம்லேயே ஃப்ரீயாக முடிச்சிட முடியும். நீங்கள் நார்மலாக கிளிப்பை போட்டுட்டு அப்புறமா நீங்கள் இழுத்து பண்ணுறப்போ உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ நீங்கள் போடுறப்பயே நல்லா கிளாத்தை இழுத்துட்டு நீங்கள் கிளிப்பை இன்சர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா டைட் கிடைக்கும், காட்டை விட நல்லா டைட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பேக் நெக்கு யூஸ் பண்ணுறேன். ஸ்லீவுக்கு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம ஸ்ரீ சாரி எம்ப்ராய்டரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் மோர் டிப்ஸ். தேங்க்யூ.